ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்வி நர்சிங் அகாடமி. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் பார்த்தோன்னா டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இந்த சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு வேர்ட் டயபெட்டிஸ். இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ண வார்த்தை. இந்த க்ரீக் மெயின் வேர்ட் பார்த்திங்கன்னா சிஃபான். இதோட மீனிங் என்னென்னா டு பாஸ் த்ரூ பண்ணுறது, அதாவது கண்டினியூஸாக பாஸ் பண்ணுறது. பாலி யூரியா, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் இந்த வேர்டை டெரைவ் பண்ணாங்க. அரேட்டஸ் ஆஃப் கப்படோஷியா அப்படின்றது தான் இந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மெலைட்டஸ்ன்ற வார்த்தை லாட்டின் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணாங்க. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆர் ஹனி, இல்லைனா ஹனி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். தாமஸ் வில்லிஸ் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டயபெட்டிஸ் வார்த்தை கூட வந்து மெலைட்டஸ்ன்ற வார்த்தையை ரீடிஸ்கவர் பண்ணார், கூட சேர்த்து ரீடிஸ்கவர் பண்ணுறாரு. ஏன்னா சுகரு பேஷண்ட்ஸோட யூரின்லையும் பிளட்லேயும் சுகர் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இவர் எப்படி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட யூரினில் பிளட்டில் சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோன்னா, ஒரு பேஷண்ட் வந்து யூரின் பாஸ் பண்ணாராம். அந்த யூரின் பாஸ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது எறும்புங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். என்ன இது, இந்த இடத்துல இவ்வளோ எறும்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த யூரினில் அதிக அளவான சுகர் கண்டென்ட் இருக்கிறத அவர் பார்த்தாரு. அதை வச்சு தான் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட பிளட்டில் யூரின்லேயும் நிறைய சுகர் இருக்கும்னு சொல்லிட்டு ரீடிஸ்கவர் தானே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் இதை டிஸ்கவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ். அதனால தான் இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸை டிஸ்கவர் பண்ணது நம்ம ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸுக்கு தான் வந்து இந்த பெருமை சேரும். சரி, நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னா டயபெட்டிஸ் அண்ட் மெலைட்டஸோட மீனிங்ஸ் பார்த்தோம், எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணதுன்னு பார்த்தோம். நம்ம பாடியில் எண்டோக்ரைன் ஆர்கான்ஸ் செப்பரேட்டாக இருக்கும், எக்ஸோக்ரைன் ஆர்கான்ஸ் செப்பரேட்டாக இருக்கும். அது அதோட வேலையை பார்க்கும். ஆனால் பேன்க்ரியாஸ் மட்டும்தான் போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸை பார்க்குது. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த ஒரு கொஷினையும் கேட்கலாம், விச் ஆர்கான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் ஆர்கான்ஸ்ன்னு கேட்கலாம். அதோட ஆன்சர் வந்து பேன்க்ரியாஸ் தான். ஸோ எண்டோக்ரைன் ஆர்கான்ஸில் நம்ம பாடி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணோம். இந்த பேன்க்ரியாஸில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்க்ரான்ஸ்ன்ற பார்ட்லேருந்து தான் நமக்கு ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது. இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்க்ரான்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லேருந்து நமக்கு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் செல்லில் வந்து ஆல்ஃபா செல்ஸ், இது குளுக்கோகான் அப்படின்ற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பீட்டா செல்ஸ், இது இன்சுலின் ஹார்மோனை நமக்கு செக்ரீட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டெல்டா செல்ஸ், இது சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. எப்சிலான் செல்ஸ் வந்து நமக்கு கர்லின்ன்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணி தருது. அடுத்தது பீனா பிபி செல்ஸ், அது என்ன செக்ரீட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பேன்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட். இந்த 5 ஹார்மோன்ஸையும் நமக்கு ஐலட்ஸ் ஆஃப் லாங்க்ரான்ஸ் வந்து செக்ரீட் பண்ணி தருது. எப்படி நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா ABDEP. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்த்தோன்னா எக்ஸோக்ரைனில் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா பேன்க்ரியா, இது டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எந்த பாயிண்டில் நமக்கு செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆக்சினிலேருந்து தான் நமக்கு இந்த என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தோன்னா பேன்க்ரியாஸ் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டும் பண்ணுது. எண்டோக்ரைனில் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது, ஆல்ஃபா செல்ஸ்லேருந்து குளுக்கோகான், பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின், டெல்டா செல்ஸ்லேருந்து சொமேட்டோஸ்டாட்டின் அண்ட் எப்சிலான் செல்ஸ்லேருந்து கிரெஹரின், பிபி செல்ஸ்லேருந்து பேன்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட். இன்சுலின் வந்து ரெகுலேட்டரி ஹார்மோன். ஓகே, இதுவும் நமக்கு கொஷின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. என்னென்னா வாட் இஸ் குளுக்கோஸ் ரெகுலேட்டரி ஹார்மோன்னு கொஷின் கேட்கலாம். இதோட ஆன்சர் வந்து இன்சுலின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸோக்ரைனில் நம்ம என்ன பார்த்தோன்னா செக்ரீட்ஸ் என்சைம்ஸ். என்ன என்சைம்ஸ்னு டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணுது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா.
நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியிலேயே கிளைக்கோஜனாக அந்த கார்போஹைட்ரேட் திரும்ப கன்வெர்ட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் குளூக்கோகன். அண்ட் அந்த கிளைக்கோஜன் வந்து லிவரில் ஸ்டோர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் கிளைக்கோஜெனசிஸ். இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன்டு கிளைக்கோஜன் வித் த ஹெல்ப் ஆஃப் குளூக்கோகான் இஸ் கால்ட் அஸ் கிளைக்கோஜெனசிஸ். அப்புறம் இதே கிளைக்கோஜன் வந்து என்ன ஆகும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சுலின் திரும்பவும் கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும் அண்ட் ஏடிபியாக திரும்பவும் கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு நேம் தான் கிளைக்கோஜீனோலைசிஸ். ஓகேங்களா, கிளைக்கோஜீனோலைசிஸ். The process of conversion of glycogen into carbohydrates with the help of insulin is called as glycogenolysis. ஓகேங்களா, சரி, அடுத்தது பார்த்தோன்னா நம்ம பாடியில் இந்த கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு நேம் வந்து லைப்போஜெனசிஸ். அப்புறம் இந்த ஃபேட் திரும்பவும் கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நேம் லைப்போலைசிஸ். ஓகேங்களா, நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ் எல்லாம் கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் குளுக்கோனியோஜெனசிஸ். என்னது? குளுக்கோனியோஜெனசிஸ். இந்த நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்டேட், அமினோ ஆசிட் அண்ட் கிளிசரால். இதெல்லாம் நான் கார்போஹைட்ரேட் சோர்சஸ். இதெல்லாம் வந்து தான் சேர்ந்து தான் என்ன ஆகும், பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ டோட்டலாக இப்போ இந்த 5 ப்ராசஸ் தான் நமக்கு பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிவிடு. என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் கிளைக்கோஜீனோலைசிஸ், இன்க்ரீஸ்ட் குளுக்கோனியோஜெனசிஸ், டிக்ரீஸ் கிளைக்கோஜெனசிஸ், இன்க்ரீஸ் லைப்போலைசிஸ் அண்ட் டிக்ரீஸ் லைப்போஜெனசிஸ். இதெல்லாம் தான் என்னது ரீசன், பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன். ஓகேங்களா, அப்புறம் இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். இந்த 5 ப்ராசஸும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலினுக்கும் சேர்ந்து ஆன்சர் வரும். புரியுதுங்களா? இது வரைக்கும் ஃபிசியாலஜியில் நம்ம என்னென்ன பார்த்தோம், எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேன்க்ரியாஸ், அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் பண்ணுது, எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேன்க்ரியாஸ் அது என்ன பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு எப்படி கார்போஹைட்ரேட்டாக மாறுது, அதுக்கப்புறம் அது எப்படி கிளைக்கோஜனாக மாறுது, அதுக்கப்புறம் எப்படி திரும்பவும் கார்போஹைட்ரேட்டாக மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த 5 ப்ராசஸ் நாம் பார்த்தோம். இதெல்லாம் தான் நம்மளோட ஃபிசியாலஜி ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இதில் மெயினாக 3 P's வரும். அது என்னென்னு பார்த்தோன்னா பாலிடிப்சியா அண்ட் பாலிஃபேஜியா. 3 P's. யூரியானா இன்க்ரீஸ்ட் யூரினேஷன், பாலிடிப்சியானா இன்க்ரீஸ்ட் தர்ஸ்ட் அண்ட் பாலிஃபேஜியானா இன்க்ரீஸ்ட் appetite. ஓகேங்களா, இதுதான் 3 P'ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இது இட்டியாலஜியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வந்து நம்ம அக்கார்டிங் டு இட்டியாலஜி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. காஸ் ரிலேட்டட் டு பேன்க்ரியா, அதாவது பேன்க்ரியாவில் ஏதாவது டேமேஜாக பேன்க்ரியாவால் ஏற்பட்ட டயபெட்டிஸ் மெலைட்டஸான்னு பார்க்குறாங்க. இதோட இன்னொரு நேம் ப்ரைமரி டயபெட்டிஸ் மெலைட்டஸ். ஓகேங்களா, இது 95% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ரைமரி டயபெட்டிஸ் மெலைட்டஸே நமக்கு 2 டைப்ஸாக பிரியுது. ஒன்று இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலைட்டஸ், இன்னொன்று நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இந்த இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலைட்டஸ்க்கு நம்ம இன்னொரு நேம் என்னென்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் ஆர் ஜுவைனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இது ஒன்லி 10% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இருக்கும். ஜுவைனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னால் என்ன மீனிங்னா பை பர்த்டே நிறைய பேபிஸ்க்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் இருக்கும். அவங்கள தான் நம்ம ஜுவைனல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா டேமேஜ் ஆஃப் பீட்டா செல்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பீட்டா செல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. அந்த இன்சுலின் செக்ரீட் பண்ணுற இந்த பீட்டா செல்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வர சான்சஸ் இருக்குது. இது எப்படின்னா அந்த பேன்க்ரியாஸில் அந்த பாயிண்டில் ஏதாவது டியூமர் ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நமக்கு டைப் 1 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வரும். நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலைட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ். 90% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் தான் இருக்கும். இது ஏன்னா நம்மளோட பாடியில் டிஷ்யூஸில் இருக்கிற அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகிடும். நம்பர் ஆஃப் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து கொஞ்சம்
குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அதோட சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலைட்டஸ் வருது. இன்னொரு டைப் பார்த்தோன்னா காஸ் நாட் ரிலேட்டட் டு பேன்க்ரியாஸ், அதாவது மற்ற ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு நேம் செகண்டரி டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இது ஒன்லி 5% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோன்னா ஜிஜிசிஏடி அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, அதாவது இன்க்ரீஸ்டு ஜிஜிசிஏடி, அதாவது எப்படின்னா ஜினா குளுக்கோகான், இன்னொரு ஜி க்ரோத் ஹார்மோன், இன்னொரு சி கார்டிசோல், ஏடிஹெச்னா ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன், டி தைரோசின். இந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ்டாக வந்து செக்ரீட் ஆச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னா பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ஹார்மோன்ஸோட இன்னொரு நேம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் குளுக்கோஸ் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ். என்னது? கவுண்டர் குளுக்கோஸ் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ், ஜிஜிசிஏடி. இதனால நமக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நாம் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸ் பார்த்துருக்கோம் அண்ட் ஈட்டியாலஜி ஆஃப் டயபெட்டிஸ் மெலைட்டஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி டயக்னோசிஸ். லெபார்ட்டரி டயக்னோசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிடிடி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு HbA1c, அப்புறம் பிளட் சுகர் எப்படி பார்ப்போன்னா ஃபாஸ்டிங்கில் இல்லை போஸ்ட் பிராண்டியனில் இல்லை ரேண்டம் பிளட் சுகரும் பார்க்கலாம். அப்புறம் யூரின் சுகர். இதெல்லாம் வந்து என்னது? லெபார்ட்டரி டயக்னோசிஸ். அடுத்தது மேனேஜ்மெண்ட்டில் டயட், எக்ஸசைஸ், ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் இன்சுலின். இந்த ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ்க்கும் இன்சுலினுக்கும் வீடியோ நான் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸில் நமக்கு 2 டைப்ஸாக இருக்குது. டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்சுலினால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்னு 2 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் நியூரோபதி, நெஃப்ரோபதி அண்ட் ரெட்டினோபதி. இந்த 3 பத்திஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வைவாலையும் இது எப்போவுமே வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ்னு கேட்டால் 3 பத்திஸ் தான் நம்ம மெயினாக சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அண்ட் செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ். இது 3 காம்ப்ளிகேஷன்ஸில் நமக்கு 2 டைப்ஸாக பிரியுது. டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்சுலினால் வர காம்ப்ளிகேஷன்ஸ். டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 டைப்ஸாக பிரியும். மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் நியூரோபதி, நெஃப்ரோபதி அண்ட் ரெட்டினோபதி. மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அண்ட் செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ். இதெல்லாம் வந்து மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இன்சுலினால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸாக பிரியுது. ஒன்று டான் ஃபெனாமினன், இன்னொன்று சொமாகி எஃபெக்ட். டான் ஃபெனாமினன் என்னன்னு பார்த்தோன்னா பாடியில் 3 AM to 8 AM பிளட் சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகிறது நம்ம பிளட் சுகர் லெவல் ரைஸ்டாக இருக்கிறதுனால அது கூட மேட்ச் ஆகாது. ஸோ பிளட் சுகர் லெவல் ரொம்ப ரைஸ்ட் ஆகின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஒன்று இன்சுலின் லெவலில் வந்து அதாவது அமௌண்ட் ஆஃப் இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெட் டைமில் இந்த இன்சுலின் வந்து நம்ம அவங்களுக்கு போட்டு விடணும். ஓகேங்களா? இதோட டான் ஃபெனாமினனோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஹைப்பர்கிளைசிமியா. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இந்த ஹைப்பர்கிளைசிமியா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டான் ஃபெனாமினன். இன்னொரு டைப் பார்த்தோன்னா சொமாகி எஃபெக்ட், SOMOGY, சொமாகி எஃபெக்ட். இதோட இன்னொரு நேம் ரீபவுண்ட் ஹைப்பர்கிளைசிமியா. இந்த சொமாகி எஃபெக்டில் என்ன ஆகும்னா நைட்டில் வந்து இன்சுலின் வந்து நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணி விடும்போது அப்போது சுகர் லெவல் ரொம்ப டவுன் ஆகும்போது ஹைப்போகிளைசிமியாக போயிடுவாங்க. அப்போது இந்த ஜிஜிசிஏடி நான் சொன்னல அந்த ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா ட்ரிகர் பண்ணிவிடும். ட்ரிகர் பண்ணும்போது பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இதுவே கண்டினியூஸாக இந்த ஹார்மோன்ஸ்லாம் ட்ரிகர் பண்ணும், பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியாகும். இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிறப்போ இன்சுலின் வந்து ரெசிஸ்ட் ஆகும். இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெசிஸ்ட் ஆகும். அதனால் ஹைப்பர் கிளைசிமியா தான் வரும். ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறோன்னா இந்த டான் ஃபினாமினனில் வந்து நமக்கு
ஹைப்போகிளைசீமியா வராது. ஆனால் இந்த சொமாகி எஃபெக்டில் ஹைப்போகிளைசீமியா வரும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா, கார்போஹைட்ரேட் ஃபுட் அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் அடிக்கடி நைட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஹைப்போகிளைசீமியா வர சான்சஸ் கிடையாது. அவ்வளோதாங்க, நம்மளோட டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.